பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். முக்கணி சுவைகளில் மிகுந்தது. இந்த முக்கணி என்று சொல்லி மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் ஆகிய 3 பழங்களை மிக குறிப்பாக சொல்லுவார்கள். இந்த 3 கனிகளை குறித்து நாம் எவ்வளவுதான் பேசினாலும் அதனுடைய உண்மையான சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை சாப்பிடுற பொழுதுதான் நமக்கு தெரியும். வார்த்தையினால மாம்பழம் நல்லா இருக்கும், வாழைப்பழம் நல்லா இருக்கும், பலாப்பழம் நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருந்தால் அதனுடைய உண்மையான சுவை என்ன, அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அதை சாப்பிடாத வரைக்கும் அதனுடைய சுவை நமக்கு தெரியாது. ஆனால் வார்த்தையில் முக்கணி சுவை மிகுந்தது, அதிக ருசி நிறைந்தது என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் அதை சாப்பிடுற பொழுது மட்டும்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்வில் கூட சரி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி நாம் அதிகமாக நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், எல்லாவற்றையும் நேர்மையானதாக செய்கிறவர், தேடி வருவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அந்த ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆனால் இயேசு ஆண்டவர் எவ்வளவாய் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வார்த்தையினால மட்டுமே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொன்னால், என்று சொல்லி கொண்டிருந்தால் இயேசு ஆண்டவருடைய உண்மையான சுவை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் வார்த்தையினால இயேசு நல்லவர் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு எவ்வளவாய் நல்லவராய் இருக்கிறார், நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் ருசி பார்க்க வேண்டும். எப்படி? அதுதான் வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தமக்கு காத்திருப்பவருக்கும் தம்மை தேடுபவருக்குமே கர்த்தர் நல்லவர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது, கர்த்தருக்கென்று சொல்லி நாம் காத்திருக்கிற பொழுது அவர் எவ்வளவாய் நல்லவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ருசியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எவ்வளவோ ஜப வேண்டுதல் இருக்கிறது, ஜப குறிப்புகள் இருக்கிறது. நான் தினமும் ஜபித்து கொண்டே தான் இருக்கிறேன், நான் ஜபம் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஜபத்திற்கு கூடிய விரைவில் மறு உத்தரவு கிடைக்கல, என்னுடைய ஜபத்திற்கு உத்தரவு கிடைக்கல, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கல என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் அப்படியாக யோசிக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறவனமாக கர்த்தரை தேடுவோம், பொறுமையோடு காத்திருப்போம், அவரை நம்புவோம், அவருக்குள்ளாக வாழவும். இயேசு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மை கொடுத்து வாழ்வை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவரை பற்றும் திடமான விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து பரிசுத்தமான விசுவாச வாழ்வை நாம் வாழுவோம். அப்படி வாழ்ந்து இயேசு எவ்வளவாய் நல்லவராய் இருக்கிறார், நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துக்கென்று நாம் ஜீவிப்பதற்கு, வாழ்வதற்கு தூய ஆவியான தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமேன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமேன்.